ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நிச்சயமாய் தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அபகுக்கின் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம். ஆபகுக்கின் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. சபையார் யாவரும் சேர்ந்து மறுபடியும் இந்த வசனத்தை ஏக சத்தத்தோடு வாசிக்கலாம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் இப்படியா எழுத வைத்திருக்கிறார். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லலாம். இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் வாய்களை திறந்து சத்தமாய் சொல்லலாம். இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒருவேளை இந்த சத்திய வார்த்தை கேட்க வந்திருக்கிறவர்கள் யாராகிலும் ஆண்டவர் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் எங்க போயிற்று என்று கேள்வி எழுப்பினால் இந்த ராத்திரி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அவைகள் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய சிந்தனைகள் இப்படி யோசிக்கலாம். ஆண்டவர் எனக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாரே, ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் தந்தாரே, ஆண்டவர் எனக்கு சொப்பனத்தில் சில காரியங்களை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினாரே, நான் சோர்ந்து போகிற சமயமெல்லாம் யாரோ ஒரு தேவ ஊழியர்களை கொண்டு ஆண்டவர் திட்டவட்டமாய் என் கூட பேசினார். என் குடும்பத்தை கொண்டு பேசினார். என் சபையை கொண்டு பேசினார். என் தரிசனத்தை கொண்டு பேசினார். என் பிள்ளைகளை கொண்டு பேசினார். என் தனிப்பட்ட வாழ்க்கை கொண்டு என் கூட பேசினார். எத்தனை சொப்பனங்கள், எத்தனை தரிசனங்கள், எத்தனை வாக்குத்தத்தங்கள். கர்த்தருடைய சத்தம் பிரதியட்சமாய் என்னோடு கூட வந்தது. எத்தனை முறை கர்த்தர் என்னோடு கூட தீர்க்க தரிசனமாய் பேசினார். இன்றைக்கு அவைகள் திரும்பி பார்த்தால் அவைகள் காணாதபடிக்கு நம்முடைய இருதயத்தில் ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் எங்கே? ஆண்டவர் சொன்ன தரிசனம் எங்கே? ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் எங்கே? ஆண்டவர் சொன்ன சொப்பனம் எங்கே? எல்லா தரிசனம் பொய்யாகி விட்டதா? வாக்குத்தத்தங்கள் பொய்யாகி விட்டதா? அது நிறைவேற கூடாதபடிக்கு சத்துரு எடுத்து விட்டானா? என் வாக்குத்தத்தங்களை சத்துரு உடைத்து விட்டானா என்கிற கேள்வி எழுப்பினால் இந்த ராத்திரி பரலோகத்தின் ஆவியானவர் சொல்லுகிறார், தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் கேள்வி எழுப்பலாம். 2012ஆம் வருஷம் கர்த்தர் என் கூட பேசினார். 2018ஆம் வருஷம் கர்த்தர் என்னோடு கூட பேசினார். 2022ஆம் வருஷம் பேசினார். ஏன் 2025ஆம் வருஷமும் பேசினார். மோசேயோடு இருப்பது போல உன்னோடு கூட இருப்பேன். உன்னை கொண்டு நான் செய்கிற காரியங்கள் அது பயங்கரமாய் இருக்கும். உனக்கு முன்பதாய் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. உன்னை கொண்டு அசாதாரணமான காரியத்தை செய்வேன். நீ நடந்தால் உன்னோடு கூட நான் இருப்பேன். உன் கரத்தை கொண்டு நான் வீடுகளை கட்டி முடிப்பேன். உன் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒளிவரும் மர கன்றுகளைப் போல வளருவார்கள். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாவான் என்று ஏகப்பட்ட வாக்குத்தத்தங்கள், ஏகப்பட்ட வார்த்தைகள். அதை பெற்று 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 அதை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது ஓரத்தில் ஒரு எண்ணம் தோன்றுகிறது. எத்தனை வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தந்தார், எத்தனை தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் தந்தார். எல்லாம் பொய்யாகி விட்டதா? எல்லாம் தாமதித்து விட்டது. எல்லாம் சத்துரு எடுத்து விட்டானா? என் கணவர் ரட்சிக்கப்பட மாட்டாரா? என் பிள்ளைகள் எழும்ப மாட்டார்களா? என் வீடு கட்டப்படாதா? ஊழியம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படாதா? உன்னை கொண்டு மகிமையானதை செய்வேன் என்று சொன்ன தேவன், ஊழியர்களை அக்கினியை பிரயோஜனப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன், இது எல்லாம் நடக்காதா? இது எல்லாம் பார்க்காதா? இது எல்லாம் சுதந்திரிக்காதா என்கிற
ஏங்குற இருதயம் யாராவது இருந்தால் இந்த ராத்திரி ஆவியானவர் சொல்லுகிறார், மகளே உனக்கானது இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கைகளை தட்டலாம், கைகளை தட்டலாம். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கைகளை தட்டலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, உன்னை கொண்டு செய்கிற காரியத்தை உன்னை கொண்டுதான் செய்து முடிப்பேன். எந்த கை அஸ்திபாரம் போட்டதோ அதை கை கட்டி முடிக்கும். செருபாபேலே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவினால எல்லாம் ஆகும். உன்னை கொண்டு செய்வேன், உன்னை கொண்டு நடத்துவேன். உனக்கானது இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கைகளை தட்டலாம், கைகளை தட்டலாம். ஒரு தெய்வீக அக்கினி, ஒரு தெய்வீக அக்கினி, ஒரு தெய்வீக அக்கினி பரவ தொடங்கி விட்டது. ஓ ரபாடா சபாடால பவுடானா மனா, விடக்கூடாது, விடக்கூடாது. நல்ல கைகளை தட்டலாம், கைகளை தட்டலாம். கர்த்தருடைய வல்லமையின் பிரசன்னம் இந்த ராத்திரி இறங்கி வருவதாக. எல்லா தாமதங்கள் உடைகிறது, எல்லா சத்துருவின் கரங்கள் உடைகிறது, எல்லா சத்துருவின் திட்டங்கள் உடைகிறது. உன் வார்த்தை நிறைவேற கூடாதபடி, தரிசனம் நிறைவேற கூடாதபடி, வல்லமை வெளிப்பட கூடாதபடி சத்துரு கொண்டு வந்திருக்கிற எல்லா திட்டம் இந்த ராத்திரி உடைகிறது. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்தாம சொல்ல முடியும்? ஒருவேளை இந்த ராத்திரியில சோர்ந்து போய் அமர்ந்து கொண்டிருக்கலாம். என் கணவனா ரட்சிக்கப்பட மாட்டாரா பாஸ்டர், எங்க குடும்பங்கள் தேவனை சார்ந்திருக்காதா பாஸ்டர், எத்தனை வருடங்கள் காத்திருக்கிறேன், எத்தனை வருடங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், இந்த வார்த்தைக்காக தானே என் ஜீவனை நான் பிடித்துக் கொண்டிருக்கிறேன். எத்தனை போராட்டங்கள் வந்தது, ஊழியத்தை விட வேண்டும் என்று எத்தனையோ சத்துருகள் போராடினார்கள், எத்தனையோ மனிதர்கள் எதிர்த்தார்கள். ஆனால் தரிசனத்தை பார்த்தாக வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு அமர்ந்திருக்கிறவர்கள் இந்த இடத்தில் ஏராளம். என் கண்கள் காணுகிற வரைக்கும் நான் ஓய்வது இல்லை, என் கண்கள் காணுகிற வரைக்கும் என் முழங்கால விட்டு எழுவது இல்லை. தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, என் கண்கள் காணட்டும் என்று ஏங்கி கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் யாராகிலும் இருப்பீர்கள் என்றால் இந்த ராத்திரி பரலோகத்தின் ஆவியானவர் தீர்க்கமாய் சொல்லுகிறார், தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஜெபத்தோடு கவனிங்கள். ஆண்டவர் யோசேப்புக்கு ஒரு பெரிய சொப்பனத்தை காண்பித்தார், ஒரு பெரிய தரிசனத்தை தந்தார். யோசேப்பே, உன்னுடைய அரிக்கட்டை நான் நிமிர பண்ணுவேன், எல்லாருடைய அரிக்கட்டு தாழ விழும். உன்னை கண்டு சூரிய சந்திர சேனை எல்லாம் சாஷ்டாங்கமாய் வணங்குவார்கள். நான் உன்னை ரட்சகனா எழுப்புவேன், உன் அரிக்கட்டை நிமிர்ந்திருக்க பண்ணி மகிமையானதை உன்னை கொண்டு செய்து முடிப்பேன் என்று தேவன் யோசேப்புக்கு தரிசனமானார். வாக்குத்தத்தங்களை தந்தார், சொப்பனங்களை தந்தார், தரிசனங்களை தந்தார். இதையெல்லாம் சுமந்து கொண்டிருக்கிற யோசேப்பு பெரிய ஒரு நம்பிக்கை. இன்றைக்கு நான் சாதாரணமாக இருந்தாலும் ஒரு நாள் என் அரிக்கட்டை கர்த்தர் நிமிர பண்ணுவார். ஹல்லேலூயா. இதை சுமந்து கொண்டிருக்கிற யோசேப்பு ஒரு முறை தகப்பன் யோசேப்பை அழைத்து உன் சகோதரர்களை பார்த்து வா என்று சொல்லி வனாந்திரத்துக்கு அனுப்பும் பொழுது யோசேப்பு வனாந்திரத்தில் சகோதரர்களை சந்திப்பதற்காக புறப்பட்ட சமயத்தில் அவன் தூரத்தில் வருகிறதை கண்ட ஒரு பெரிய கூட்டம் யோசேப்பை பார்த்து சொல்லுகிறது, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்று அவனுக்கு விரோதமாய் தந்திரம் பண்ணினார்கள். அல்லேலூயா. என்ன சொன்னார்கள்? சொப்பனக்காரன் வருகிறான், இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறும்? சொல்லுங்க, சொப்பனம். அப்போ ஜெபத்தோடு கவனிங்க.
தரிசனம் உள்ளவனுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பி நின்று சொன்னது, இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறும்? அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எதிர்த்து நிற்கிறது என்றால் எப்படி நிறைவேறும் என்று கேள்வி எழுப்புவது உண்மை என்றால், சபை எப்படி நடக்கும் என்று எதிர்த்து பேசுவது உண்மை என்றால், இவர்களை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்து விடுவார் என்று எதிர்க்கிறவர் கூட்டம் உண்மை என்றால் சந்தோஷப்படுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். தேவ மகிமை நம்மோடு கூட தான் இருக்கிறது. வாக்குத்தத்தம் நம்மோடு கூட தான் இருக்கிறது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியால் உலகம் பகைக்கும். உலகம் பகைத்தால் கவலைப்படாதீர்கள், கர்த்தர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கவனியுங்கள், யோசேப்பு கிட்ட வர வர யோசேப்பை தூக்கி குழியில போட்ட உடனே வெளியில இருக்கிறவளா சிரிச்சிருக்கலாம். ஏதோ சொப்பனம் சொன்ன, ஏதோ தரிசனம் சொன்ன, ஏதோ அழைப்பு என்று சொன்ன. இப்ப பாரு, உன் அழைப்பும் இல்ல, தரிசனம் இல்ல, திட்டமும் இல்ல, சொப்பனம் இல்ல, எல்லாம் முடிந்து விட்டது என்று பெரிய கூட்டம் சிரித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை பிசாசு அந்த குழிக்கு வெளியே சிரிக்கலாம். யோசேப்பே, ஏதோ அரிக்கட்டு நிமிரும் என்று சொன்ன, ஏதோ வாக்குத்தத்தம் இருக்குது என்று சொன்ன, ஏதோ சூரிய சந்திர சேனை எல்லாம் வணங்கும் என்று சொன்ன. இப்ப பார், உன் சொப்பனம் நிறைவேற கூடாதபடிக்கு உனக்கு நான் பெரிய மதிலை வைத்து விட்டேன். உனக்கு நான் பெரிய சுவரை வைத்து விட்டேன். இந்த சுவரை தாண்டி உன்னால வர முடியாது. பிசாசு சிரிக்க ஆரம்பிக்கிறான். இது யோசேப்புக்கு கொடுக்கப்படுகிற முதலாவது சுவர். அவனை தூக்கி அடிமையாய் இருக்கும் பொழுது பிசாசு பார்க்கிறான். நீ அடிமையாய் மாற்றி விட்டாய், நான் உன்னை அடிமையாய் மாற்றி விட்டேன். இது நான் உனக்கு தருகிற இரண்டாவது சுவர். போத்திபார் மனைவி செய்யாத தவறை செய்தேன் என்ற பொழுது பிசாசு சொல்லுகிறான், இது உனக்கு மூன்றாவது சுவர். அவனை தூக்கி சிறையில போடும் பொழுது பிசாசு சொல்லுகிறான், இது நான் உனக்கு தருகிற நாலாவது சுவர். இந்த சுவரை தாண்டி நீ வெளியே வர முடியாது. இந்த சுவரை தாண்டி அரிக்கட்டு நிமிராது. இந்த சுவரை தாண்டி தரிசனம் நடக்காது. இந்த சுவரை தாண்டி உன் சொப்பனம் நிறைவேறாது. இந்த சுவரை தாண்டி சூரிய சந்திர சேனை எல்லாம் வணங்காது. இப்ப யோசேப்பு பார்க்கிறார், நாலு பக்கமும் சுவர்கள், நாலு பக்கமும் சுவர்கள். வடது பக்கம் சுவர், இடது பக்கம் சுவர், முன்பக்கம் சுவர், பின்பக்கம் சுவர். இன்றைக்கு யாராகிலும் அப்படி இருக்கிறீங்களா? என் வேலைக்கு போன வேலையில சுவர், என் ஊழியத்தில் வந்தால் ஊழியத்தில் சுவர், என் குடும்பத்தில் ஒரு சுவர். நான் எங்க போன சுவர்கள் சூழ்ந்திருக்கிறது. என்னால நடக்க முடியல, என்னால ஓட முடியல, என்னால சிலது பார்க்க முடிய, சுவர்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இதே நிலைமைதான் யோசேப்புக்கு எங்க பார்த்தால் சுவர்கள் சூழ்ந்திருக்கிறது. அவர்கள் சுவர்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிற நடுவில் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்புக்கு தரிசனமானார். கர்த்தர் யோசேப்பை பார்த்து சொன்னார், யோசேப்பே, நீ கனித்தருகிற திராட்சை செடி, உன் கொடிகள் சுவரின் மேல படரும். அர்த்தம் என்ன? எந்த சுவர் தடுத்து வைத்ததோ, எந்த சுவர் தடையாய் வைத்ததோ, நான் உன்னை பார்த்து சொல்லுகிறேன், எந்த சுவர் தடையாய் வந்ததோ அந்த சுவரின் நடுவில் உன் கொடியின் படரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லி கை கெத்தர்களை தட்ட முடியும்? இந்த ராத்திரி கர்த்தருடைய ஆவியானவர் நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், எந்த சுவர் தடுத்து நிறுத்தினதோ, எந்த சுவர் தடையாய் வந்ததோ, எது தடுத்து போராடினதோ, இந்த ராத்திரி அந்த சுவரின் நடுவில் கர்த்தர் படர வைப்பாராக. அந்த அபிஷேகம் பற்றி எரிவதாக. நல்ல கைகளை தட்டலாம், நல்ல கைகளை தட்டலாம், நல்ல கைகளை தட்டி ஆவில நிரம்ப, ஆவில நிரம்பி, நீங்கள் ஆவில நிரம்ப நிரம்ப நிரம்ப, எது தடையாய் வந்ததோ அது நடுவில் உங்க கொடி படரும். எந்த குடும்பம் தடுத்து வைத்ததோ அது நடுவில் படருவீர்கள். எந்த கிராமத்தில் உங்களை அடைத்தார்களோ, எந்த கிராமத்தில் ஊழியம் செய்யக்கூடாதபடி சபர் எழும்பினதோ அங்கே கர்த்தர் படர வைப்பாராக. அந்த கிருபை, அந்த கிருபை யாருக்கு தேவை? யாருக்கு தேவை? ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. என் கொடி படரட்டும், என் கொடி படரட்டும், என் கொடி படரும். 2 நிமிடம் நல்ல கைகளை தட்டலாம்.
தேவ மகிமை பிரசன்னம், தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை வெளிப்படுகிற நேரம் இது, வெளிப்படுகிற நேரம் இது, வெளிப்படுகிற நேரம் இது. சுவரை கண்டு சோர்ந்து விட்டாயோ, சுவர்களை கண்டு முடங்கி விட்டாயோ, சுவர்களை கண்டு பயந்து விட்டாயோ, யோசேப்பே நீ கனி தருகிற திராட்சை கொடி, உன் கொடிகள் சுவரின் மேல் படரும். இந்த மகிமையின் பிரசன்னம் யாருக்கு தேவை? ஒரு தேவ மகிமை சபையில் உலாவுகிறது, ஒரு தேவ பிரசன்னம் சபையில் வெளிப்படுகிறது. எல்லாரும் ஜெபிக்க தொடங்கலாம். இது ஒரு பிரசங்கம் அல்ல, இது ஒரு ஜெப குறிப்பு. பயந்தா இல்ல, முடங்கினா அல்ல, சுவரை கண்டு சோர்ந்து போனா அல்ல. இதோ கர்த்தர் சொல்லுகிறார், சோர்ந்து போகாதே, உன் கொடி படரும். ஏது தடுத்து நிறுத்தினதோ அங்கே நான் உன்னை படர வைப்பேன். லஹாஸ் மட்டாரோ சஃபதே. ஹalleluya. நாம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என் சுவர் எல்லாம் உடையட்டும், ஆண்டவரே இந்த சுவர் இருந்தா என்னால ஊழியம் செய்ய முடியல, இந்த சுவர் இருக்கும் பொழுது என் குடும்பத்துல சமாதானத்தை பார்க்க முடியல, என் வேலையில இந்த சுவர் இருக்கிறதுனால எனக்கு ஒரு ப்ரமோஷன் வரல, என் படிப்புல இந்த சுவர்கள் இருக்கிறதுனால என்னால மேன்மை அடைய முடியல, என்னால தொடர முடியல, என்னால அடுத்த கட்டத்துக்கு போக முடியல. ஏன் எனக்கு இப்படிப்பட்ட சுவர்கள் என் வாழ்க்கையில் அனுமதித்தீர்கள்? எனக்கு இந்த சுவர் வேண்டாம், இந்த சுவர் உடையட்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உனக்கு சுவர்கள் உடைக்கப்படுவதில்லை, மாறாக நீ எதை கண்டு பயந்து எந்த சுவர் வேண்டாம் என்று சொன்னாயோ, நான் அதன் நடுவில் சுவர்கள் தெரியாத வண்ணமாய் உன் கொடியை நான் படர வைப்பேன். ஹalleluya. கவனிங்க, நம்ம சொல்றோம் எனக்கு சத்துருக்களே வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு சத்துருக்கள் வேண்டாம், என் வாழ்க்கையில சத்துருக்கள் வேண்டாம், என் குடும்பத்துல சத்துருக்கள் வேண்டாம் நம்ம சொல்றோம். ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? உனக்கு சத்துருக்கள் இருப்பார்கள். ஏன் தெரியுமா? உன் சத்துருக்கள் நடுவில் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி எல்லா ஜனங்களுக்கு முன்பதாய் உன்னை நான் உயர்த்துவதற்கு உனக்கு சத்துருக்கள் தேவை. நாம் சொல்றோம் எனக்கு எரிகிற அக்கினி வேண்டாம். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு எரிகிற அக்கினி இருக்கும், சாதாரணமான அக்கினி அல்ல, 7 மடங்கு அக்கினி இருக்கும். ஆனா நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? 3 நபர்கள் உள்ள இருந்தா 4ஆம் நாளின் சாயலாய் அக்கினி நடுவில் உள்ளர வந்து ஒரு அக்கினி உன்னை பட்சிக்காதபடிக்கு உன்னை நான் பாதுகாப்பேன். உன்னை தூக்கி எறிந்தவர்கள் பயப்படுவார்கள். அக்கினி நடுவில் நான் உலாவுவேன். ஹalleluya. நம்ம சொல்றோம் எனக்கெல்லாம் இந்த சிங்க கெபியே வேண்டாப்பா. அப்பா சொல்றாரு, உனக்கு சிங்க கெபி வேணும் மகனே, உனக்கு சிங்க கெபி இருந்தாதா யூதராஜ சிங்கம் ஒருவர் சிங்கத்தின் வாய்களை கட்டுவித்து, தானியேலின் தேவனே மெய்யான தேவன், தானியேலின் தேவனுக்கு நிகர் ஒருவரும் இல்லை, அந்த சராசங்கள் பேச வைப்பதற்கு உனக்கு சிங்க கெபிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ராத்திரி கர்த்தருடைய ஆவியானவர் யாராகிலும் வேதனை கண்டு சோர்ந்தவர்கள் இருக்கிறீங்களா? துன்பத்தை கண்டு சோர்ந்தவர்கள் அமர்ந்திருக்கிறீங்களா? ஓ, அந்த சுவர்களை கண்டு, எரிகிற நெருப்பை கண்டு, சத்துருக்களை கண்டு முடங்கி இருந்தால் இந்த ராத்திரி பரலோகத்தின் ஆவியானவர் தெளிவாய் நம்மோடு கூட இடைப்படுகிறார். அந்த சுவரின் நடுவில் கர்த்தர் நம்முடைய கொடிகளை படர வைப்பாராக. ஹalleluya. வாசிக்கலாம். யோவான் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனம். யோவான் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனம். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனே சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாய் என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே
பேதுரு துக்கப்பட்டு ஆண்டவரே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் நானும் நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். அல்லேலூயா. ஜெபத்தோடு கவனிங்கள். இந்த வேத வார்த்தை எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வேத பகுதி. இயேசுவானவர் 3.5 வருடம் இந்த பூலோகத்தில் தம்முடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற அவர் கிரியை செய்யும் பொழுது ஆண்டவருக்கு ஆசை, 3.5 வருடம் கழித்து நான் பரலோகத்தின் பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருப்பேன், என் ஸ்தானத்தில் சீசர்களை எழுப்பி தேசத்தை அசைக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அப்பொழுது இயேசு சீசர்களுக்கு அவர் அழைத்தார், சீசர்களை தெரிந்து கொண்டார், சீசர்களுக்கு ஜெபிக்க கற்று தந்தார், பிசாசுகளை துரத்துகிற வரங்களை கொடுத்தார், வியாதிகளை சுகமாக்க அதிகாரத்தை தந்தார், பிசாசு வானத்திலிருந்து மின்னலை போல விழுகிறதை இயேசு கண்டார். இதையெல்லாம் பார்த்த இயேசுவுக்கு ரொம்ப சந்தோஷம். இயேசு நான் மரித்த பின்பதாக சீசர்கள் எனக்காக பிரயோஜனப்படுத்துவார் என்று இயேசு நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் உயிரோடு எழுந்த சீசர்களை தேடி வந்தால் அந்த சீசர்கள் அவர் படவில் ஏறி மீன்களை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள், பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த இயேசுவானவர் துக்கம் அடைந்தவராய் பேதுருவை பார்த்து கேட்டார், பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? அதற்கு பேதுரு சொன்ன, ஆமாண்டவரே நானும் உம்மை நேசிக்கிறேன். அதற்கு இயேசு சொன்னார், அப்படி என்றால் நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அல்லேலூயா. கொஞ்சம் உற்சாகமா தான் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, முதல் நாளையே அப்படியே அமைதியா இருந்துட்டா அப்புறம் மீதி ஒரு 3 நாள் எப்படி தான் நான் ஊழியம் செய்யறது? அல்லேலூயா. தேவ பிரசனத்துல ஜபிக்கிற முகமா இருக்கணும். அப்படியே கொஞ்சம் பக்கத்துல இருக்க முகத்தை பாருங்க. சில பேர் அப்படியே சீரியஸாவே இருக்கிறீங்களே, என்னன்னே தெரியலையே. அல்லேலூயா. ஒருவேளை நான் பேசுற தமிழ் புரியுதா எல்லாருக்கும்? இல்ல மெதுவா பேசணுமா? ஏன்னா உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வராமல் இருக்கனால எனக்கு எப்படி கொண்டு போனேன்னு தெரியல எனக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல ஜபத்தோடு கவனிங்க. தேவன் யோபின் முகத்தை கண்டவர் சிநேகிதருடைய சிறையிருப்பை. அப்போ ஆண்டவர் யாரு? நம்முடைய முகத்தையும் பார்க்கிறவர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே ஒரு வேளைய தேவன் சபை நடுவில் உலாவி எங்க 2-3 பேர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் இருப்பேன் என்று சொன்னவர் அவர். அப்போ நான் நம்புறேன் ஏசப்பா இங்குதான் இருக்கிறார். ஒருவேளை இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதான் கர்த்தருக்கு பிரியம். ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒவ்வொரு முகத்தை பார்ப்பாரு. இந்த முகம் என்ன கோபமா இருக்கு, இந்த முகத்தை ஆசீர்வதிக்க வேண்டாம். இந்த முகம் என்ன சிரிச்சுட்டே இருக்கு, இதையும் ஆசீர்வதிக்க வேண்டாம். இந்த முகம் ஜெபிக்கதா அப்படின்னு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆனால் தேவ பிரசன்னத்துல ஜெபிக்கிற முகமா இருக்கிறது ஒரு அழகு. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஜெபத்தோடு கவனிங்கள். இங்க பேதுருவை இயேசு அழைக்கிறார். இயேசு பேதுருவுக்கு வாக்குத்தத்தம் தருகிறார். கவனிங்கள். பேதுரு யார் என்று கேட்டால் கண்ணமுடி பேதுரு மேல ஏகப்பட்ட வார்த்தைகளை பேதுரு மேல உபயோகிப்போம். நான் சொல்லுகிறேன், பேதுரு யார் என்று கேட்டா கண்ணமுடி நம்முடைய நினைவுகள் வருகிறது. என தெரியுமா? இயேசுவானவர் ஒரு விசை ஜலத்தின் மேல் நடந்து போகும் பொழுது இந்த பேதுரு இயேசுவை பார்த்து சொன்னார், ஆண்டவரே நீரேயானால் நானும் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். Lord, if it is you, I want to walk on water. நானும் உம்மை போல ஜலத்தின் மேல் நடக்க வேண்டும். இயேசு வா என்ற உடனே இந்த பேதுரு படவை விட்டு இறங்கி ஜலத்தின் மேல் நடக்க தொடங்கினான். கொஞ்ச தூரம் நடக்க 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 அவன் கொந்தளிப்பை கண்டு பெரிய காற்றை கண்டு சந்தேகப்பட்டவனாய் தண்ணீருக்குள் மூழ்கினவன் பேதுரு. ஒன்று, பேதுரு யார் என்று கேட்டால் நாம் சொல்லுவோம் பேதுரு சந்தேகப்பட்டவன். சொல்லுங்க, பேதுரு யாரு? சந்தேகப்பட்டவன். இரண்டாவது, இயேசு தம்முடைய மரணத்தை குறித்து சீசரோடு பேசுகிறார். நான் சிலுவைக்கு நேராக ஒப்பு கொடுக்கப்படுவேன், என்னை மனிதர்கள் கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கப்படுவேன், என்னை சிலுவையில் அறைவார்கள், நான் மரிப்பேன், ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுவேன் என்று தம்முடைய மரணத்தை குறித்து இயேசு
சீசர்களோடு பேசும் பொழுது இந்த பேதுரு இயேசுவை தண்ணி அழைத்துக் கொண்டு போய் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் சிலுவை சுமரக்கூடாது என்று இயேசுவை கண்டிக்க தொடங்கினான். அர்த்தம், பேதுரு இரண்டாவது யார் என்றால் தேவ திட்டத்தை தடை செய்தவன். சொல்லுங்க, தேவ திட்டத்தை. நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு. உங்க உற்சாகத்திற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. மூன்றாவதாக, அவன் குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சாதாரணமான ஸ்திரீ பேதுருவை பார்த்து ஒன்னும் கேட்கல, ஏய் நீ இயேசுவோடு இருந்தவன் தானே? அவன் பயந்து அலறி சொல்லுகிற, இயேசுவா, அவர் யார் என்று எனக்கு தெரியாது என்று இயேசுவை மறுதலித்து சபிக்க தொடங்கினான். மூன்றாவது பேதுரு யார் என்றால் இயேசுவை மறுதலித்து சபித்தவன். சொல்லுங்க, இயேசுவை மறுதலித்து சபித்தவன். ஒன்று, பேதுரு யார்? அவன் சந்தேகப்பட்டவன். இரண்டாவது பேதுரு யார்? தேவ திட்டத்தை தடை செய்தவன். மூன்றாவது பேதுரு யார்? இயேசுவை மறுதலித்து சபித்தவன். இப்படி பேதுரு மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள், ஏகப்பட்ட அந்த வார்த்தைகள் உபயோகிக்கப்படுகிற நேரத்தில் இந்த பேதுரு தன்னை தேடி வந்த இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன், இன்னும் நான் உம்மை நேசிக்கிறேன், இவர்கள் எல்லாரை விட நான் உம்மை அதிகமாய் நேசிக்கிறேன். இந்த வார்த்தை கேள்விப்பட்டவுடனே இயேசு கண்ணை மூடி சொன்னார், நீ என்னை நேசிக்கிறது உண்மை என்றால், நீ என்னை நம்புகிறது உண்மை என்றால், எல்லாரை விட என்னை சார்ந்திருப்பது உண்மை என்றால், நான் உன்னை பார்த்து தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். ஒன்று, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இரண்டாவது, நீ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. மூன்றாவது, உன் பேர் கேபா எனப்படும். நாலாவது, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஐந்தாவது, பாதாளத்தின் வாசல் உன்னை மேற்கொள்ளாது. ஆறாவது, பரலோகத்தின் திறவுகோல நான் உனக்கு தருகிறேன். ஏழாவது, எந்த இடத்தில் என்னை மறுதலித்தாயோ, எந்த யூத தேசத்தில் என்னை வேதனைப்படுத்தினாயோ, அதே யூத கோத்திரத்திற்கு நான் உன்னை அப்போஸ்தலனாய் வைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்தோடு கவனியுங்கள். இப்ப கூட இருக்கிறவன் கேள்வி கேட்டிருப்பான்ல, ஆண்டவரே இந்த பேதுரு யார் என்று எனக்கு தெரியாதா? இந்த பேதுரு சந்தேகப்பட்டவன், இந்த பேதுரு தேவ திட்டத்தை உடைத்தவன், இந்த பேதுரு இயேசுவை மறுதலித்தவன், இவனுக்கு ஆடுகள் மேய்க்கிற ஊழியம் எதற்கு எனக்கு தெரியாதா? பேதுரு ஒரு பாவி, பேதுரு ஒரு பாவம் செய்தவன், பேதுரு ஒரு சாதாரணமானவன், இவனுக்கு எதுக்கு பெரிய வாக்குத்தத்தம், இவனுக்கு எதுக்கு பெரிய தரிசனம், இவர்களுக்கு எதற்கு பெரிய தீர்க்க தரிசனம், இவர்களுக்கு எதுக்கு பாதாளத்தின் மேல ஒரு பயங்கரமான அபிஷேகம்? இப்ப எல்லாருக்குள்ள கேள்வி வந்திருக்கலாம், எனக்கு பேதுரு யார் என்று தெரியாதா? எனக்கு தெரியும். அவன் சந்தேகப்பட்டவன், அவன் தேவ திட்டத்தை உடைத்தவன், அவன் இயேசுவை மறுதலித்தவன். சாதாரணமான இந்த பேதுருவுக்கு ஏன் பெரிய தரிசனம், ஏன் பெரிய வாக்குத்தத்தம், ஏன் பெரிய அபிஷேகம்? அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருக்குள்ள ஒரு கேள்வி வருது, எனக்கு இவர்களை பத்தி தெரியும் பாஸ்டர், எனக்கு அவர்களை பத்தி தெரியும், ஆனா ஏன் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார்? எல்லாருடைய கேள்வி என்ன? நான் ஜெபிக்கல, நமக்கு மாத்திரமல்ல எல்லாருக்கும் தெரியும், ஆனா ஜெபிக்காததை கண்டு நம்மை குறுகி போக பண்ணாமல், ஜெபிக்காததை தெரிந்தும் ஏன் கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார்? யோசித்து பாருங்கள். நான் சந்தேகப்பட்டது இயேசுவுக்கு தெரியும், நான் தேவ திட்டத்தை உடைத்தது இயேசுவுக்கு தெரியும், நான் இயேசுவை மறுதலித்தது இயேசுவுக்கு தெரியும். இயேசுவுக்கு மாத்திரமல்ல, சுற்றியிருந்த எல்லா ஜனங்களுக்கு தெரியும். இது எல்லாவற்றையும் தெரிந்த இயேசு ஏன் இந்த பேதுருவை நம்பினார்? ஏன் வாக்குத்தத்தத்தை தந்தார்? ஏன் ஆடுகளை மேய்ப்பாய் என்று பொறுப்பை தந்தார்? உன்னை கொண்டு சபையை கட்டுவேன் என்று ஏன் சொன்னார்? இன்றைக்கு ஒருவேளை நமக்கும் சில கேள்விகள் வந்திருக்கலாம். ஏன் இவர்கள் இப்படி செய்தார்கள், ஆனாலும் ஏன் கர்த்தர் அவர்களை இன்னும் விடாமல் உயர்த்துகிறார் என்கிற கேள்வி. அல்லேலூயா. இப்ப எல்லாரும் கைகளை நீட்டி சொல்லலாம்,
இந்த பேதுரு சந்தேகப்பட்ட ஆண்டவரே, இந்த பேதுரு தேவ திட்டத்தை உடைச்ச ஆண்டவரே, இந்த பேதுரு உண்மையே மறுதலித்தவன், அவனுக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் தகுதியே இல்லை என்று யாராக கை நீட்டி கேட்டிருந்தா ஏசப்பா என்ன தெரியுமா சொல்லியிருக்கலாம்? ஏ சீசர்களே, இவன் மறுதலித்ததை நீ பார்க்கிற, இவன் சந்தேகப்பட்டதை நீ பார்க்கிற, இவன் தேவ திட்டத்தை உடைச்சதை நீ பார்க்கிற, ஆனா நான் என்ன தெரியுமா பார்க்கிறேன்? படவு முழுவதும் மீன்கள் இருக்கும் பொழுது பேதுருவே என்னை பின்பற்றி வா என்று சொன்ன உடனே படவையும் மீனையும் தகப்பனையும் வீட்டையும் எல்லாவற்றையும் விட்டு எனக்காக வந்த பொழுது அவன் என் மேல வைத்திருக்கிற வைராக்கியத்தை நான் பார்த்திருக்கிறேன். என்னை எல்லாரும் சிலுவைக்கு கொண்டு போகும் பொழுது அவன் உருவிய பட்டயத்தை எடுத்து சேவனுடைய காதை வெட்டும் பொழுது அங்கே மறைந்திருக்கிற என் மேல வைத்திருக்கிற அன்பை நான் பார்க்கிறேன். இப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் ஏன் தெரியுமா அவனை உயர்த்துறேன்? நீ அவன் குற்றச்சாட்டை பார்க்கிற, ஆனா நான் யாரும் பார்க்க முடியாத வைராக்கியம், யாரும் பார்க்க முடியாத அன்பு, யாரும் பார்க்க முடியாத ஜெபத்தை கண்டு அவனை பெரிய காரியத்தை செய்ய வைக்கிறேன். ஹல்லேலூயா! அர்த்தம் என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா கர்த்தர் உங்களுக்கு இன்னும் வாக்குத்தத்தம் தரார்? ஏன் தெரியுமா கர்த்தர் இன்னும் நம்மை உயர்த்துகிறார்? ஏன்னா என்னைக்கோ செய்த ஜெபம், என்னைக்கோ செய்த வைராக்கியம், என்னைக்கோ எடுத்த தீர்மானம், என்னைக்கோ எடுத்த வைராக்கியம், இதை கண்டு கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் நம்மை மனிதனுடைய கையில விடாம தரிசனத்துக்கு ஏற்றவன் நம்மை நடத்துகிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நல்ல கைகளை தட்டலாம், நல்ல கைகளை தட்டலாம். என்னைக்கோ செய்த ஜெபம், என்னைக்கோ செய்த ஜெபம் இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் தாங்கி கொண்டிருக்கிறார். நல்ல கைகளை தட்டலாம், கைகளை தட்டலாம். அன்பு சகோதரி, என்னைக்கோ செய்த ஜெபம் இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் உங்க குடும்பத்தை தாங்கி கொண்டிருக்கிறார். என்னைக்கோ நீ எடுத்த வைராக்கியம், எல்லாவற்றை விட எனக்கு இயேசுதா வேணும், எல்லாவற்றை விட எனக்கு இயேசப்பா வேணும், என் குடும்பத்தை விட, என் வீட்டை விட, என் சமுதாயத்தை விட, என் வேலையை விட, பணத்தை விட எனக்கு இயேசுதான் வேண்டும் என்று நீங்கள் 30 வருடம் சொன்ன வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் தாங்கிக் கொண்டிருக்கிறார். கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். யார் அமைதலா இருக்க கூடாது. எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து நல்ல கைகளை தட்டி ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி. எத்தனையோ ஜனங்கள் உங்கள் ஆசீர்வாதத்தை தடுத்தார்கள், உங்கள் தரிசனத்தை தடுத்தார்கள். ஆனா கர்த்தர் என்னைக்கோ செய்த ஜெபம், என்னைக்கோ எடுத்த வைராக்கியம், என்னைக்கோ தேவனுக்காய் இருப்பேன் என்று சொன்ன பொருத்தனை இன்னைக்கு வரைக்கும் தடைகளை தாண்டி உங்களை அவர் தாங்கிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீ கார்ல போக யார் தகுதி தெரியுமா? என்னைக்கோ தேவனுக்காக தந்ததை கண்ட தேவன் இன்னைக்கு கார்ல போக வைக்கிறார். நீ வேலை செய்யும் பொழுது முதல் சம்பளத்தை இயேசு தருகணும் என்று அன்னைக்கு முதல் சம்பளத்தை இயேசுவுக்கு தந்தபடியால் இன்னைக்கு சொந்த வீட்டுல கர்த்தர் அமர வைத்திருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க ஏதோ சாதாரணமா நடந்தது, ஏதோ சாதாரணமா நடந்தது. சாதாரணமா நடக்கல சகோதரி. நீ என்னைக்கோ தேவனுக்காக தந்தது, என்னைக்கோ தேவனுக்காக செய்தது இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் தாங்கிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் விடாதிருக்கிறார். எந்த சத்துருவின் கைகளை ஒப்பு கொடுக்கல, எந்த மனித கைகளை ஒப்பு கொடுக்கல, எந்த வியாதி கையில ஒப்பு கொடுக்கல. ஆண்டவர் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்ல கைகளை தட்டி என்னைக்கோ ஜபித்த ஜபம் எல்லாம் பாதுகாக்கப்படுகிறது. உங்க குடும்பத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார், சபையை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை போராட்டங்கள், சபை இருக்க கூடாதபடிக்கு எத்தனையோ போராட்டங்கள் என் ஆவில நான் பார்க்கிறேன். இந்த சபை நடத்த கூடாதபடிக்கு எத்தனையோ மனிதர்கள் எழும்பி வந்தார்கள், எத்தனையோ பெரிய கூட்டங்கள் எழும்பி வந்தது. ஆனால் இதுவரைக்கும் பாதுகாக்கிறார் என்றால் நான் செய்த ஜெபங்கள், நான் வடித்த கண்ணீர்கள், என்னைக்கோ செய்ததை கண்ட தேவன் பாதுகாத்து கொண்டு வந்தபடியா.
ரிமஹா சபடலதியா சந்தபடம ரிமமமமமன சபடபஹந்தடலபட எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி சொல்ல முடியும்? நன்றி சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? சகோதரி, இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் நீ என்னைக்கோ செய்த விளைக்கிறையங்கள். இன்னைக்கு உங்கள் பிள்ளைகள் எழும்பினதற்கு காரணம் என்னைக்கோ நீ சொன்ன வார்த்தைகள். இன்னைக்கு உங்கள் பிள்ளைகள் ஊழியத்தில் நிற்கிறதுக்கு காரணம் நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தால் அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் கர்த்தருக்கு தருவேன் என்று சொன்ன இன்னைக்கோ நீ செய்த பொருத்தனை இன்னைக்கு சாமுவேலை பெற்றெடுக்க வைத்தது. இன்னைக்கு நியாயாதிபதியாய், இன்றைக்கு தீர்க்கதரிசியாய், ராஜாக்களை அபிஷேகிக்கிறவனாய் சாமுவேல் பிரயோஜனப்படுவதற்கு காரணம் அன்னால் என்னைக்கோ செய்த ஜெபம். எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டி எப்படி நான் எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி கோடி கோடி நன்றி ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னைக்கோ செய்த தியாகம், என்னைக்கோ செஞ்ச உபவாசம், என்னைக்கோ கொடுத்த விளைக்கிறையோ, என்னைக்கோ ஒரு மணி நேரம் முழங்கால நிற்பேன் என்று சொன்ன அந்த முழங்கால், என்னைக்கோ ஒரு நாள் 40 நாள் இருந்த உபவாசம், என்னைக்கோ செய்ததெல்லாம் கர்த்தர் இதுவரைக்கும் மறக்காமல் நம்மை கிருபையாய் பாதுகாத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதே அதிகாரம் 20-21 வாசிங்கள். இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும் அவர் மார்பிலே சாய்ந்து உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்ட சீசன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு இவன் காரியம் என்ன என்றார். அல்லேலூயா. இப்ப பின்னாடி ஒரு சீசன் வருகிறார். அவன் பேர் என்ன? யோவான். சொல்லுங்க, அவன் பேர் என்னது? யோவான் யார் என்று 20ஆம் வசனம் அழகாய் வர்ணிக்கிறது. எல்லாரும் சேர்ந்து 20ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்கள். பேதுரு திரும்பி பார்த்து, யோவான் யாரு? இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவன். யோவான் யாரு? இயேசுவின் மார்பில் சாய்ந்தவன். எல்லாரும் அமைதலா இருக்கும் பொழுது இந்த பேதுரு கேட்கிறார், சரி யோவான் கேட்கிறார், உம்மை காட்டிக் கொடுப்பவன் யார் என்று கேட்டவன். அர்த்தம் வைராக்கியமான சீசன். சொல்லுங்க. ஒன்று யோவான் யாரு? அன்பானவன். சொல்லுங்க, யோவான் யாரு? அன்பானவன். இரண்டாவது மார்பில் சாய்ந்தவன். மூன்றாவது வைராக்கியமானவன். மறுபடியும் சொல்லுங்க, யோவான் யாரு? ஒன்று அன்பானவன், இரண்டாவது மார்பில் சாய்ந்தவன், மூன்றாவது வைராக்கியமானவன். அல்லேலூயா. இப்ப பேதுரு யாரு? பேதுரு சந்தேகப்பட்டவர், தேவ திட்டத்தை தடை செய்தவர், இயேசுவை மறுதலித்து சபித்தவர். இப்ப யோவான் யாரு? அன்பானவர், மார்பிலே சாய்ந்தவர், வைராக்கியமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நிமிஷம் வாங்க பாஸ்டர் தான் யோவான் வச்சுக்கோங்க. இவர் யாரு? யோவான். யோவானுடைய கேரக்டர் என்னது?
அன்பானவர், மார்பில் சாய்ந்தவர், வைராக்கியமானவர். நான் பேதுரு. என் கேரக்டர் என்னது? சந்தேகப்பட்டவன், தேவ திட்டத்தை உடைத்தவன், இயேசுவை. இப்ப 2 பேர்ல உங்க ஓட்டு யாருக்கு விழும்? யோவான். ஏன்? அன்பானவர், மார்பில் சாய்ந்தவர். இவருடைய ஆசை எல்லாம் என்ன? இரவும் பகலும் இயேசு, இரவும் பகலும் ஊழியம், இரவும் பகலும் ஜெபம், இரவும் பகலும் வேத வார்த்தை, இரவும் பகலும் உபவாசம், இரவும் பகலும் சபைய ஊழியம், பிரசங்கம், பாட்டு, ஆராதனை. எப்ப பார்த்தாலும் மார்பில சாய்வாரு, எப்ப பார்த்தாலும் அன்பு கூறுவாரு, எப்ப பார்த்தாலும் வைராக்கியமா இருக்கிறவர் யோவான். ஆனா பேதுரு யாரு? நேரம் வரும் பொழுதெல்லாம் மாட்டி விட்டுவாரு, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இயேசுவை கோத்து விட்டுவாரு, இயேசுவை சபிக்கிறாரு. இயேசுவை எங்கேயாவது மாற்ற வைக்கிற வேலை யாருடைய வேலை? பேதுரு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்போ பேதுருக்கு எனக்கு என்ன பார்த்து ஏசப்பா என்ன சொன்னாரு? நீ ஆடுகளை மேய்ப்ப, ஆட்டுக்குட்டியை மேய்ப்ப, கேபா எனப்படுவ, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவ, பாதாளம் மேற்கொள்ளாது, பரலோக திறவுகோலை தருவேன், யூதனுக்கு அப்போஸ்தலன். இப்ப இவ்வளவு வாக்குத்தத்தம் யாருக்கு? பேதுரு. இப்ப எனக்கு ஒரு கேள்வி. என்ன கேள்வினா, சந்தேகப்பட்ட எனக்கு ஆடுகளை மேய்க்கிற ஊழியம், இயேசுவை சபித்த எனக்கு பாதாளத்தின் மேல் அதிகாரம், இயேசுவை வேண்டாம் என்று மறுதலித்த எனக்கு பரலோகத்தின் திறவுகோல். நான் இயேசுவை சந்தேகப்பட்ட எனக்கு அவர் என்ன பார்த்து என்ன சொன்னாரு? நீ ஆடுகளை மேய்ப்ப, நீ என் சபையை கட்டுவ, பெரிய பெரிய வாக்குத்தத்தம் தந்தாரு. இப்ப எனக்கு ஒரு கேள்வி. என்ன கேள்வி? சந்தேகப்பட்ட எனக்கே ஆடுகளை மேய்க்கிற ஊழியம் என்றால், இயேசுவை மறுதலித்த எனக்கே பரலோகத்தின் திறவுகோல் என்றால், இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. எனக்கே இவ்வளவு பெரிய தரிசனம் என்றால், என்னை விட ஜெபிக்கிறவர், என்னை விட ஆராதிக்கிறவர், என்னை விட மார்பில் சாய்ந்தவர், என்னை விட வைராக்கியமானவர், என்னை விட ஜெபத்தில் உறுதியாயிருந்தவர், இப்ப எனக்கு ஒரு கேள்வி வருகிறது. ஆண்டவரே, எனக்கே இவ்வளவு பெரிய தரிசனம் என்றால், என்னை விட அன்பு கூர்ந்த, என்னை விட மார்பில் சாய்ந்த, என்னை விட வைராக்கியமாய் வாழ்ந்த யோவான், இவர் காரியம் என்ன? அல்லேலூயா. தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ பாஸ்டர். இப்போ இவருக்கு கேள்வி வரும் தானே? பேதுருவுக்கு கேள்வி வருமா வராதா? அல்லேலூயா. ஏசப்பா, எப்படியாவது என்ன 4 நாள் காப்பாத்துறீங்க ஏசப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையை நான் பேசுறது எல்லாருக்கும் புரியுதா? புரியுதா? அப்ப என்ன கவனிங்க? ஏன் அங்கங்க பாக்குறீங்க? ஏன் கீழே நோன்றீங்க? ஏன் கவனிக்காத மாதிரி ஒரு முகத்தை ஏன் வச்சு எங்களை ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு தடை பண்றீங்க? ஊழியம் பண்ணதானே நாங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு நீங்க பார்க்காம பிரசவம் பண்ணி போக எனக்கு விருப்பம் இல்லை. ஒரு வார்த்தை கூட கீழே விழக்கூடாது என்று பிரசங்கிக்கிறவன் நான். எல்லாரும் கவனிக்கணும் என்ற ஆசை எனக்கு இருக்கு. அல்லேலூயா. ஜெபத்தோட கவனிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இப்ப எனக்கு ஒரு கேள்வி வருது. எனக்கே கர்த்தர் இவ்வளவு தரார்னா, என்னை விட வைராக்கியமான யோவானுக்கு ஆண்டவர் என்ன தருவார் என்ற கேள்வியின் பிரதிபலனாய் இந்த பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே இவன் காரியம். அப்போ தேவன் இந்த யோவானுக்கு ஏதாவது தந்தாரா? யோவானுக்கு சரி பேதுருவுக்கு சொன்ன மாதிரி இங்க யோவானுக்கு ஆண்டவர் ஏதாவது சொல்றாரா? என்ன சொல்றாரு? இவன் உயிரோடு இருக்கிற எனக்கு சித்தமானா உனக்கு என்ன? ஏதாவது ஒரு பதில் சொன்னாரா? இந்த இவர் பேதுருவுக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் மாதிரி இந்த யோவானுக்கு ஏதாவது தீர்க்க தரிசனம் சொன்னாரா? இல்ல இந்த பேதுருவுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் மாதிரி இந்த யோவானுக்கு ஏதாவது வாக்குத்தத்தம் சொன்னாரா? எதுவுமே சொல்லவில்லை. இப்ப நம்முடைய கேள்வி என்ன? இந்த சம்பவத்தின்படி பேதுரு யார் என்றால் துன்மார்க்கன். சொல்லுங்க, பேதுரு யாரு? துன்மார்க்கன். இந்த சம்பவத்தின்படி யோவான் யார் என்றால் நீதிமான். சொல்லுங்க, யோவான் யாரு? இப்ப யாருக்கு கொடுக்கப்படுது? துன்மார்க்கன். யாருக்கு கொடுக்கப்படவில்லை?
கவனிங்க, மறுதலித்தவனுக்கு கொடுக்கப்படுகிறது, சபித்தவருக்கு கொடுக்கப்படுகிறது, தேவ திட்டத்தை உடைத்தவருக்கு கொடுக்கப்படுகிறது. யாருக்கு கொடுக்கப்படவில்லை? அன்பு கூர்ந்தவனுக்கு ஒன்றும் கொடுக்கப்படவில்லை, மார்பில் சாய்ந்தவனுக்கு ஒன்றும் கொடுக்கப்படவில்லை, வைராக்கியம் பாராட்டினவனுக்கு ஒன்றும் கொடுக்கப்படவில்லை. இப்ப நம்முடைய கேள்வி என்ன? ஏன் ஆண்டவர் உலக ஜனங்களை எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறார்? நமக்கு தெரியும், அவர்கள் ஜெபிக்கவில்லை, அவர்கள் சபையை எதிர்த்தவர்கள், அவர்கள் ஜெபிக்க மறந்தவர்கள், அவர்கள் பாவம் செய்தவர்கள். ஆனா அவர்களுக்கு எல்லாமே நடக்கிறது. அவர்கள் தண்ணி அடிக்கிறாங்க, அவர்கள் சிகரெட் பிடிக்கிறாங்க, அவர்கள் விபச்சாரம் செய்றாங்க. ஆனா அவர்களுக்கு வீடு மேல வீடு உண்டாகிறது, கார் மேல கார் வாங்குறாங்க, அவங்க குடும்பம் சமாதானமா இருக்கு. இப்ப நம்முடைய கேள்வி என்ன? நான் ஜெபிக்கிறேன், நான் அன்பு கூர்றேன், இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கிறேன், இரவும் பகலும் தேவ ஆலயத்தில் விழுந்து கிடக்கிறேன், நேரம் கிடைக்கும் போது உபவாசம் இருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு கர்த்தரை குறித்து போதிக்கிறேன், என் சுயநலமானதை உடைத்து ஆண்டவருக்காக வாழணும் என்று விரும்புகிறேன். எனக்கு கொடுக்கப்படுகிற சம்பளத்தில் ஒரு பகுதியை இயேசுவுக்கு தருகிறேன், என் பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய பயத்தை சுட்டி காண்பிக்கிறேன், ஒவ்வொரு ஆராதனைக்கு வருகிறேன். இவ்வளவு ஆண்டவருக்காக செய்கிற நேரத்தில் இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி வருகிறது, ஏன் ஆண்டவர் பேதுருவுக்கெல்லாம் தந்த தேவன் ஏன் யோவானுக்கு தரவில்லை? இப்ப நம்முடைய கேள்வி என்ன? உலக மனிதர்களை ஆசீர்வதிக்கிற இயேசு, உலக மனிதனுக்கு மேன்மை தருகிற தேவன், உலக மனிதர்களை வாழ வைக்கிறவர், ஏன் தேவ பிள்ளைகளாக நமக்கு ஏன் கொடுக்கப்படவில்லை? அல்லேலூயா. நமக்கு ஒரு கேள்வி வருதுதானங்க. ஜெபிக்கிறோம் பாஸ்டர், ஆராதிக்கிறோம் பாஸ்டர், உண்மையா இருக்கிறோம் பாஸ்டர், ஆனா எனக்கு ஏன் ஒன்னும் நடக்கல? நான் ஜெபிக்கிற ஜெபமெல்லாம் ஏன் கேட்கப்படல? ஆனா உலக மனுஷன் ஜெபிக்கல, உலக மனுஷன் பணத்தை நம்புறா, ஆனா நான் தேவனுடைய கிருபையை நம்புறேன். உலக மனுஷன் திறமையை நம்புகிறா, நான் தேவ தயவை நம்புகிறேன். உலக மனுஷன் அவனுடைய வியாபாரத்தை நம்புறா, நான் தேவனுடைய இரக்கத்தை நம்புறேன். அவங்க எல்லாம் நல்லா இருக்கும் பொழுது, அவர்களுக்கு எல்லாமே நடக்கும் பொழுது, இப்ப நம்முடைய கேள்வி என்ன? ஏன் எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை? இப்ப பேதுரு யோவானை பார்த்து கை நீட்டி கேட்கிறா, நான் நல்லா இருக்கிறேன், உன் காரியம் என்ன? அர்த்தம் என்ன? நான் துன்மார்க்கன் தான், நான் தேவனை தேடாதவன் தான், நான் தேவனை மறுதலித்தவன் தான், ஆனா நீ அன்பு கூர்ந்தவன் தானே, மார்பில் சாய்ந்தவன் தானே. இப்ப பேதுரு கேட்கிறா, நான் நல்லா இருக்கிறேன், உன் காரியம் என்ன? எங்க உன் கர்ப்பத்தின் கனி? எங்க உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது? எங்க உன் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது? எங்க உன் குடும்பத்தில் மேன்மை வந்தது? உனக்கு ஒன்னும் நடக்கல பாரு, ஆனா எனக்கு பாரு எல்லாமே இருக்கிறது, எனக்கு பாரு உயர்வு இருக்கிறது, எனக்கு பாரு சமாதானம் இருக்கிறது, ஆனா உனக்கு பாரு ஒன்றுமில்லை என்று பேதுரு தேவ பிள்ளைகளை பார்த்து கை நீட்டி கேட்கிறா, இவன் காரியம் என்ன? அல்லேலூயா. அப்ப நம்முடைய கேள்வி என்ன? நான் ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் வீணாகி போயிட்டா? நான் அழுத அழுகையெல்லாம் வீணாகி போயிட்டா? நான் தியாகம் செய்ததெல்லாம் கர்த்தர் பார்க்கவில்லையா? கர்த்தரை நான் மறந்துட்டாரா? கர்த்தரை கைவிட்டாரா? கர்த்தரை நான் மறந்து விட்டாரா? எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே தராம இருக்கிறாரு. அவர்களும் நானும் ஒன்னா, ஜெபிக்காதவனும் ஜெபிக்கிறவனும் ஒன்னா, ஆராதிக்காதவனும் ஆராதிக்காதவனும் ஒன்னா, தேவனை நம்புகிறவனும் தேவனை நம்பாதவனும் ஒன்னா, தேவனை தேடாதவனும் தேவனை தேடுகிறவனும் ஒன்னா. இப்ப நம்முடைய இருதயத்தில் கேள்வி வருகிறது, வேறு இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் வித்தியாசத்தை உண்டாக்கின தேவன், இருளை இருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கும் பொழுது நான் வெளிச்சத்தின் பிள்ளை, எனக்கு ஏன் ஒன்று நடக்கல? எனக்கு ஏன் தேவனை சந்திக்கல? என்னை ஏன் கர்த்தர் ஆசீர்வதிக்கல? ஹல்லேலூயா. ஜெபத்தோடு கவனிங்க. ஒரு இடத்திற்கு போகும்போது ஒரு சகோதரி சொன்ன ஒரு வார்த்தை, நான் தேவனை மாத்திரம் நம்பினவள், நான் தான் என் ஸ்கூல்ல டாப்பர், என் காலேஜ்ல டாப்பர் நான் தான், என் காலேஜ் டாப் மார்க் எடுத்தது நான் தான். ஆனா தேவனை நம்பாத ஒரு தன்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு நாள் அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ல ஞாயிற்றுக்கிழமை கவர்மெண்ட் எக்ஸாம் வைத்தபடியால்
அவள் போய் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத புறப்படும் நேரத்தில் இவளை பார்த்து சொன்னாலா, நீ என்னை விட நல்லாதான படிக்கிற, நீ வந்து எக்ஸாம் எழுதி என்ற உடனே அந்த மக சொன்னாலா, நான் தேவனை நம்புகிறவர், நான் தேவனை தேடுகிறவர், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தவிர எத்தனை கோடி பணங்கள் தந்தாலும் எந்த எக்ஸாம் எனக்கு தேவையில்லை என்று அவள் சொன்னாலா, நீ போய் எக்ஸாம் எழுது, நான் தேவனை தேடுகிறேன். ரிசல்ட் வந்தது. எக்ஸாம் எழுதினவள் மார்க் எடுத்து அந்த பட்டணத்தில் ஒரு பெரிய அதிகாரியை விட்டிருக்கும் பொழுது இவளை திரும்பி பார்த்தாலா, என்னை விட நீ படிக்கிறவள் தானே, என்னை விட அதிக மதிப்பெண் எடுத்தவள் தானே, நான் பாரு கவர்மெண்ட் வேலை வாங்கிட்ட, இயேசு இயேசுன்னு தேடின, ஊழியம் என்று போன, சபை என்று ஓடின, ஞாயிற்றுக்கிழமை என் கூட எக்ஸாம் எழுதியிருந்தா நீயும் சம்பளம் வாங்கியிருக்கலாம், நீயும் கவர்மெண்ட் வேலை வாங்கியிருக்கலாம், நீயும் என்னை விட மேல வந்திருக்கலாம். ஆனா பாரு, எக்ஸாம் எழுதினபடியால் நான் உயர்ந்த அடைக்கலாம், தேவனை தேடினபடியால், ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் எழுதாம ஆராதனை இருந்தபடியால் உனக்கு வேலை இல்லை. அப்ப அந்த மகளுடைய எண்ணம் என்ன? அப்ப தேவனை தேடின எனக்கு ஒன்றும் இல்லையா, தேவனை நாடின எனக்கு ஒன்றும் இல்லையா, ஆண்டவர் ஆராதித்த எனக்கு ஒன்றும் இல்லையா என்கிற கேள்வி நிச்சயம் நம்முடைய இருதயத்தில் எழும்ப தொடங்கும். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் யாராகிலும் இந்த ராத்திரி அமர்ந்திருக்கிறீங்களா? ஆண்டவரை நம்பினதினால் என் வாழ்க்கை வேலையை இழந்தேன், ஆண்டவரை நம்பினபடியால் நான் ப்ரமோஷனை இழந்தேன், ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வர வேண்டும் என்று கட்டளையிட்டபடியால் தேவனுக்காக வேலையை தூக்கி போட்டேன். இப்ப நம்முடைய கேள்வி என்ன? ஆண்டவரை நான் மறந்துட்டாரா? ஆண்டவரை கைவிட்டாரா? எல்லாருக்கும் நடக்கிறது, எனக்கு மாத்திரம் ஏன் நடக்கல? எல்லாருக்கும் தேவன் செய்கிறார், எனக்கு மாத்திரம் ஏன் செய்யவில்லை? எல்லாருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறது, என் வாழ்க்கையில மாத்திரம் ஏன் அற்புதம் நடக்கவில்லை? எல்லாருக்கும் திருமணமாய 2 வருடத்துக்குள் குழந்தை பாக்கியம் உண்டாகிறது, நான் மாத்திரம் காத்திருக்கிறேன், எனக்கு மாத்திரம் ஏன் குழந்தை பாக்கியம் இல்லை? எல்லாருக்கும் நல்ல வேலை, எல்லாருக்கும் நல்ல உயர்வு, எல்லாருக்கும் நல்ல கனம், எல்லாருக்கும் நல்ல மேன்மை, தேவனை தேடுகிற என் வாழ்க்கையில ஏன் கர்த்தர் என்னை சந்திக்கவில்லை? ஹல்லேலூயா. ஜெபத்தோடு கவனியுங்கள். இதே சம்பவம். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரன். மூத்தவன் தகப்பனோடு கூட இருக்கிறான், இளையவன் எனக்கு அப்பா வேணாம், எனக்கு பணம் தான் வேணும் என்று தகப்பனுடைய ஆஸ்திகளை தூர தேசத்திற்கு கொண்டு போய் செலவு செய்து, விபச்சாரம் செய்து, பன்றி தின்னுகிற தவிட்டை தின்று, பன்றிகள் நடுவில் படுத்து, அப்பா இல்லாம வாழ்ந்து காமிப்பேன், தேவன் இல்லாம வாழ்ந்து காமிப்பேன், சபை இல்லாம வாழ்ந்து காமிப்பேன் என்று அப்பாவுக்கு விரோதமாய் வாழ்ந்து பாவம் செய்தவன், அப்பாவுடைய அன்பை உணர்ந்தவனாய், ஓ கூலிக்காரன் ஒருவனை போல இருப்பேன் என்று சொல்லி இளைய குமாரன், பாவம் செய்த இளைய குமாரன் அப்பாவை தேடி வந்த உடனே தகப்பன் என்ன தெரியுமா செய்தார்? அவன் தூரத்தில் வந்த உடனே கொளுத்த கன்றை அடிப்பித்து கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து மேலே கீத சத்தத்தை அடித்து பெரிய திருவிழாவை போல கொண்டாடினார். இப்ப மூத்த குமாரன் தகப்பன் தோட்டத்தில் வேலையெல்லாம் செய்து களைத்து போய் வீட்டுக்குள்ள வந்தா கொளுத்த கன்று அடிக்கப்பட்டது, மேலகிற சத்தங்கள், உயர்ந்த வஸ்திரம், இதையெல்லாம் பார்த்த உடனே கேட்கிறார், இந்த கொளுத்த கன்று யாருக்கு? ஒரு வேலைக்காரன் சொல்றா, அப்பா வேணாம் என்று ஒருத்தன் தூரமா போனானே, எனக்கு பாவம் தான் வேணும், நான் விபச்சாரம் தான் வேணும், ஆசைகள் அழிக்கணும், தகப்பன் மானத்தை கெடுக்கணும், உலகம்தான் வேணும், உலகம்தான் வேணும் என்று ஒருத்தன் உலகத்தை நம்பி போனானே, அவன் திரும்ப வந்தபடியால் உன் தகப்பன் கொளுத்த கன்றை அடிப்பிக்கிறான். இப்ப மூத்த குமாரனுக்கு ஒரு கேள்வி, பாவம் செய்து வந்தவனுக்கு கொளுத்த கன்றை தகப்பன் அடிப்பித்தால் தகப்பனோடு கூட இருக்கிற எனக்கு ஒண்ணுமே? வாசிங்க லூக்கா 15ஆம் அதிகாரம் அதனுடைய 29, 30. 15ஆம் அதிகாரம் 29, 30. நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலும் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதனுடன் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலும் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி
துளியாவது கொடுக்க விடவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்திகளை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாக இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றார். அல்லேலூயா. இப்போ மூத்த குமாரன் கேட்ட கேள்வி நியாயமா இல்லையா? மூத்த குமாரன் கேட்கிறா, அவன் பாவம் செஞ்சு வீட்டுக்கு வந்தா அவனுக்கு கொளுத்த கன்று அடிப்பிக்கிறது. நான் ஒரு நாளும் ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதவன், ஒரு நாளும் ஒரு காலம் இவனை போல பாவம் செய்யாதவன், ஒரு நாளும் ஒரு காலம் இவனை போல விபச்சாரம் செய்யாதவன். இப்ப மூத்த குமாரன் கேட்கிறா, தகப்பனே பாவம் செய்து வந்தவனுக்கு கொளுத்த கன்று அடிப்பீரானால், விபச்சாரம் செய்தவனுக்கு ஒரு பெரிய வசனத்தை தருவீரானால், விபச்சாரத்தில் ஈடுபட்டவனுக்கு முத்திரை மோதிரத்தை தந்து பெரிய திருவிழாவை போல கொண்டாடுவீரானால். இப்ப மூத்த குமாரன் கேட்கிறா, இரவும் பகலும் உங்க கூடவே இருக்கிறனே, இரவும் பகலும் மார்பில் சாய்கிறனே, இரவும் பகல் அன்பு கூறுகிறனே, உம்மை விட்டு பிரியாதிருக்கிறனே, நியாய பிரமாணத்தை கை கொண்டிருக்கிறனே. இப்ப மூத்த குமாரன் கேட்கிறா, எனக்கு கொளுத்த கன்று வேண்டாம், ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியாகிலும் அடிக்கப்படவில்லை. அப்ப இவர் கேட்ட கேள்வி நியாயம் தானே? அப்ப நல்ல ஜெபத்தோடு கவனிங்க. ஏன் ஆண்டவர் மறுதலித்த பேதுருவுக்கு கொடுத்து தேவனுடைய மார்பில் சாய்ந்து அன்பு கூர்ந்த யோவானுக்கு அங்க கொடுக்கவில்லை? இங்க விபச்சாரம் செய்து பாவம் செய்து வந்தவுடனே அவனுக்கு கொளுத்த கன்றை அடிப்பித்த தகப்பன் கூட பரிசுத்தமாயிருந்த மூத்த குமாரனுக்கு ஒன்றும் கொடுக்கவில்லை. இப்ப நம்முடைய கேள்வி எல்லாம், ஏன் கர்த்தர் அமைதலாயிருக்கிறார்? ஏன் கர்த்தர் தாமதம் பண்ணுகிறார்? ஏன் கர்த்தர் அமைதலாய வாழ்க்கையில கிரியை செய்கிறார்? ஏன் கர்த்தரனை மறந்து விட்டாரா? ஏன் கர்த்தரனை கைவிட்டாரா? என் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமில்லையா? இளைய குமாரனுக்கெல்லாம் அற்புதம் நடக்கிறது, தேவனை தேடாதவருக்கெல்லாம் அற்புதம் நடக்கிறது, ஏன் எனக்கு ஒன்றும் செய்யவில்லை என்கிற கேள்வி மூத்த குமாரனுடைய இருதயத்தில் எழும்புகிறது. அல்லேலூயா. ஜெபத்தோடு கவனிங்க. இப்ப அப்பா அழகா மூத்த குமாரனை பார்த்து இந்த கடைசி வசனத்தை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். தகப்பன் மூத்தவனை பார்த்து சொன்னார், இவன் காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான், இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். அல்லேலூயா. அந்த வசனத்திற்கு என்ன அர்த்தம்? அப்பா அழகா மூத்த குமாரனை பார்த்து சொல்றா, என்ன தெரியுமா? மூத்த குமாரனே, இளைய குமாரன் இவ்வளவு நாளா உலகத்துல இருந்து இப்பதான் என்ன தேடி வந்திருக்கிறா. அப்பாவுடைய பார்வையில் என்ன தெரியுமா? இந்த இளைய குமாரனை நான் நம்பவில்லை. இளைய குமாரன் என் பார்வையில பலவீனமா இருக்கிறா. இவன் பலவீனமா இருக்கிறபடியால் இவனுக்கு நான் எடுத்த உடனே ஏன் கொளுத்த கண்டு அடிப்பித்தன் தெரியுமா? இவனுக்கு நான் எதுவுமே தரலன்னா இவன் மறுபடியும் தூர தேசத்துக்கு போய் மறுபடியும் விபச்சாரம் செய்து என் தகப்பன் நல்லவர் இல்லை என்று புறஜாதிகளுக்குள்ள என் நாமத்தை தூஷிப்பா. ஆகையால் நான் என்ன தெரியுமா செய்கிறேன்? அவன் பின்வாங்க கூடாதபடிக்கு அவனை தக்க வைக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க தொடங்கினேன். ஏனென்றால் அவன் என் பார்வையில பலவீனமாய் இருக்கிறான். நான் ஏன் தெரியுமா உனக்கு தராம இருக்கிறேன்? எனக்கு தெரியும், தந்தாலும் தராவிட்டாலும் நீ என்னதான் ஆராதிப்ப, கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நீ என்னதான் ஆராதிப்ப, தேடினாலும் எதுவுமே நடக்காவிட்டாலும் நீ என்னதான் ஆராதிப்ப. ஆகையால் எனக்கு தெரியும், நான் உன்னை நம்புறேன், நீ என் பார்வையில பலவானா இருக்கிற. ஆகையால் நீ கேட்டும் தராததற்கு காரணம் கர்த்தர் நம்பினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கைகளை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஜெபத்தோடு கவனிங்க. அப்பாவுடைய பார்வையில என்ன தெரியுமா? பலவீனமானவனுக்கு தகப்பன் முந்தி தருகிறார், பலவான்களுக்கு வேண்டும் என்றே தாமதிக்கிறார். அல்லேலூயா.
கவனிங்க, நீங்க மார்த்தாண்டத்தில் கன்னியாகுமரி வரைக்கும் நீங்க பஸ்ல டிராவல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு சீட்டு தான் காலியா இருக்கு. அந்த ஒரு சீட்ல உட்கார்ந்த உடனே கொஞ்ச தூரம் தக்கலை வரைக்கும் கிராஸ் பண்ணி போயிட்டு கொஞ்ச தூரத்துக்குள்ள ஒரு கர்ப்பிணி ஒரு சகோதரி அந்த பஸ்ல ஏறி நின்று கொண்டிருந்தால் நம்முடைய இருதயம் என்ன தெரியுமா சொல்லும்? நான் நல்லா இருக்கிறேன், நானே உட்கார்ந்துட்டு வரேன், பாவ பலவீனம், அவர்கள் நின்னுட்டு வராங்களே என்று நம்ம இருதயம் என்ன தெரியுமா சொல்லும்? நான் எழுந்திருந்தா பரவாயில்ல, அவர்கள் உட்கார வேண்டும். ஏன் என்றால் நம்முடைய பார்வையில் அவர்கள் பலவீனம், உட்கார்ந்துட்டு வரலாம். நான் பலவனா இருக்கிறபடியா அந்த நாகர்கோயில் கிடையாது, மதுரை வரைக்கும் நின்னுட்டு போலாம். அப்ப என்ன அர்த்தம்? இந்த உலகம் பலவீனனுக்கு முதலிடம் தருகிறது, பலவான்களை வேண்டும் என்றே தாமதிக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கு புரியும்படி நான் சொல்றேன். நான் 8வது படிக்கும் பொழுது எங்க வீட்டுக்கு பக்கத்துல எங்க ஆன்ட்டி வீடு. எங்க ஆன்ட்டி நல்ல சூப்பரா தோசை சுடுவாங்க. ஒரு நாள் அவர்கள் தோசை சுடும் சவுண்ட் கேட்ட உடனே நான் நேரா எங்க வீட்டுல இருந்து நேரா அவங்க வீட்டுக்கு போய், ஆன்ட்டி நான் வந்திருக்கிற ஒரு அட்டெண்டன்ஸ். எதற்கு இந்த அட்டெண்டன்ஸ்னா, எனக்கு இப்ப என்ன வேணும்? தோசை வேணும். எங்க ஆன்ட்டி 3 தோசை சுட்ட உடனே சாம்பார் சட்னி கிரேவி எல்லாம் வைத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி நேரா கிச்சன்ல இருந்து வெளியே வராங்க. எனக்கு பெரிய சந்தோஷம். இப்ப என் டேபிள்ல என்ன வரப்போகுது? தோசை வரப்போகுது. சந்தோஷமாய் காத்திருக்கும் பொழுது எங்க ஆன்ட்டி நேரா தட்டு எடுத்து நேரா கிச்சனை தாண்டி வந்தாங்க. எனக்கு பயங்கர சந்தோஷம். என்ன வரப்போகுது? தோசை வரப்போகுது. எங்க ஆன்ட்டி நேரா வந்தவங்க என்ன கிராஸ் பண்ணி அவங்க பையனை கிராஸ் பண்ணி நேரா எங்க அங்கிள் டேபிள்ல போய் பிளேட்டை வச்சுட்டாங்க. இப்போ எனக்கு பயங்கர கோபம். நான் வீட்டுக்கு வந்ததே எதுக்காக தான் வந்தேன்? தோசை சாப்பிட்டதா வந்தேன். இப்ப ஆன்ட்டி பார்த்து கேட்கிறேன், ஆன்ட்டி நான் வந்ததுக்கு காரணம் தோசை சாப்பிடதா? ஏன் டேபிள்ல தோசை வைக்காம எதுக்கு அங்கிள் டேபிள்ல தோசை வச்சீங்க? இப்போ ஒரு கேள்வி வரும் தானே, என்ன கூட விடுங்க, உங்க பையன் இப்பதான் யூகேஜி படிக்கிறா, இந்த சின்ன பையனுக்கு தோசை தராம ஏன் அங்கிளுக்கு தோசை தரீங்க? இப்போ நம்முடைய கேள்வி என்ன? அப்போ என்ன விட உங்களுக்கு யார் தான் பிடிக்கும்? அங்கிள் தான் பிடிக்குமா? இப்ப சொல்லுங்க, நான் வேணுமா அங்கிள் வேணுமா? அங்கிள் தான் வேணும்னு சொல்லுங்க. இதுக்கப்புறம் நீங்களும் வேண்டாம் உங்க தோசையும் அப்படின்னும் போது எங்க ஆன்ட்டி மேல இருந்து கீழே பார்த்து என்னை பார்த்து சொன்னாங்க, உனக்கும் சுகர் வரட்டும், உனக்கும் 8 மணிக்கு 3 தோசை தர அப்படின்னாங்க. என்ன ஆன்ட்டி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, ஆமா அவர் சுகர் பேஷண்ட், 8 மணிக்கு 3 தோசை வரல, எண்ணெயில கடுகு வெடிக்கிறது போல வெடிச்சு எங்க அம்மா அன்னைக்கே கோமதியை கல்யாணம் பண்ண சொல்லுச்சு. போய் உண்ணம் பண்ண பாரு, ராத்திரி முழுவதும் திட்டிட்டே இருப்பாரு. இந்த திட்டு மாறணும்னா 8 மணிக்கு 3 தோசை. பின்னாடி திரும்பி பார்த்தாங்க, நீ நல்லா தானே இருக்கிற, நீ ஆரோக்கியமா தான் இருக்கிற, அப்ப 8 மணி அல்ல 9 மணி ஆனால் நீ காத்திருப்ப, 10 மணி ஆனாலும் காத்திருப்ப. 10 மணிக்கு போய் நாட்டுக்கோழி பிடிச்சி பிரியாணி பண்ணி 11 மணிக்கும் டேபிள்ல வச்சாலும் 12 மணிக்குரிய பிரியாணி சாப்பிடுவ. பிரியாணி சாப்பிட்ட உன் சரீரம் ஜீரணம் பண்ணும். ஆகையால் எனக்கு தெரியும் யாருக்கு முன்னாடி தரணும், யாருக்கு பின்னாடி தரணும், யாருக்கு 8 மணிக்கு தரணும், யாருக்கு 10 மணிக்கு தரணும் எனக்கு தெரியும். அப்ப ஆன்ட்டி பார்வையில் பலவீனனை நம்பாதபடியா 8 மணிக்கு 3 தோசை, பலவானை நம்பினபடியால் 9 மணியான காத்திருக்க வைக்கிறார். அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் ஏன் இன்னும் உங்க ஜெபத்தை கேட்கவில்லை தெரியுமா? ஏனென்றால் தேவ பார்வையில் கர்த்தர் உங்களை தான் நம்புகிறார். நீங்கள் தான் தேவ பார்வையில் பலவானாய் இருக்கிறீர்கள். 75 வயதில் ஆபிரகாமுக்கு பிள்ளை தருவேன் என்று சொன்ன தேவன் ஏன் 25 வருடம் தாமதித்தார்? ஏன்னா தேவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆபிரகாமை பத்தி எனக்கு தெரியும், அவன் விசுவாசத்தில் வல்லவன். அவன் தாமதித்தாலும் அவன் தேவனை தான் தேடுவான். ஈசாக்கு வர வரைக்கும் அவன் மறுதலிக்க மாட்டான். இதை தெரிந்த தேவன் பலவான்களுக்கு தாமதம் செய்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? ஒருவேளை இந்த சத்திய வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் யாராகிலும் இவ்வளவு வருடம் ஜெபிக்கிற, இத்தனை கண்ணீர் வடிக்கிற, இவ்வளவு நாளா போராடுகிற, ஏன் கர்த்தர் தராம இருக்கிறார் கேட்டா, கர்த்தர்
கர்த்தர் சொல்றாரு, உனக்கே தெரியாம நான் உன்னை பலவானாய் மாற்றி கொண்டிருக்கிறேன். உன் ஜெபம் பலவானாய் மாறுகிறது, உன் ஆராதனை பலவானாய் மாறுகிறது, உன் ஊழியம் பலவானாய் மாறுகிறது. இந்த பட்டணத்தில் யாரும் இல்லாத ஒரு பெரிய பலவானாய் உன்னை உருவாக்குறதற்காக நான் உன்னதான் நம்புறேன். ஆகையால் நீ என்னையே சார்ந்திருக்கிற. ஆகையால் தான் கர்த்தர் கேட்டும் தராம இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்போ மூத்த குமாரனை திரும்பி பார்த்து கேட்கிறார், அவனுக்கு ஒரு கொளுத்த கன்று தந்ததுனால நீ என்கிட்ட கேள்வி கேட்கிறாயா? நான் உன்னை பார்த்து சொல்றேன், அவனுக்கு தந்தது ஒரு கொளுத்த கன்று தந்தது உண்மைதான். ஆனா நான் உன்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றேன், நீ எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறபடியால் என்னுடைய எல்லாவற்றையும் உனக்கு தருவேன். அர்த்தம் என்ன தெரியுமா? நமக்கு முன்பதாகவே இளையவர்களுக்கு, பலவீனமானவர்களுக்கு அவர் தந்தது உண்மைதான். அப்ப எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அவன் ஜெயிச்சிட்டா நீ தோத்துட்ட, அவன் ஜெயிச்சிட்டா நீ தோத்துட்ட. எல்லாரும் சொல்லலாம், முந்தி கொடுக்கப்பட்டவன் சொல்லலாம், எனக்கு இருக்கிறது உனக்கு இல்ல. அப்ப அவர்கள் பார்வையில என்ன தெரியுமா? நான் ஜெயிச்சிட்டேன், என் பார்வையில நீ தோற்று விட்ட. இப்படி உலகம் நமக்கு விரோதமாய் கை நீட்டும் பொழுது அப்பா பார்த்து சொல்லுவாரு, அவனுக்கு ஒன்று தந்ததுனால அவன் ஜெயிச்சிட்டான், நீ தோத்துதான் நினைக்கிறியா? இல்ல மகனே, அவனுக்கு தந்தது உண்மைதான், அவனுக்கு முன்னாடி தந்தது உண்மைதான். ஆனா அவனுக்கு தந்தது ஒன்னே ஒன்று, என்னை தேடின உனக்கு, என்னை ஆராதிக்கிற உனக்கு, என்னை நம்பின உனக்கு ஒன்றல்ல, எண்ணில் அடங்காத திரளை வைத்திருக்கிற, ஒன்னல்ல எண்ண முடியாதவைகளை வைத்திருக்கிற. ஆடு மாடு ஒட்டகம் கழுத வேலைக்காரன் வேலைக்காரி நீ பார்க்கிற எல்லாமே அது உனக்குதான். ஒன்னல்ல எண்ணில் அடங்காதவைகளை உனக்கு. நல்ல கைகளை தட்டலாம், கைகளை தட்டலாம். அன்பு சகோதரியே, கர்த்தர் தாமதித்தது காரணம் என்ன தெரியுமா? பெரியது வரப்போகிறது, மகிமையானது வரப்போகிறது, கிரகிக்க முடியாதது வரப்போகிறது. ஒன்னல்ல எண்ணில் அடங்காதவைகள், எண்ண முடியாதவைகள், திரள் திரளை கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு தரப்போகிறார். எனக்கு எதுவுமே தரலன்னு புலம்புனதான, எனக்கு எதுவுமே இல்லையா என்று புலம்புனதாய கர்த்தர் சொல்றாரு, நீ தோத்துட்டேன்னு உலகம் சொன்னதா? உலகத்தின் பார்வையில் நீ தோற்கிறது போல தெரியலாம், ஆனா நான் தோற்கடிக்க விட மாட்டேன், நான் தோற்கடிக்க விட மாட்டேன். முடிவு வரப்போகிறது, அன்றைக்கு நீ தான் ஜெயிக்க போற. அவனுக்கு தந்தது ஒன்று, உனக்கு ஒன்றல்ல, எண்ணில் அடங்காத திரள். ஹல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற யாராகிலும் சிலருடைய பார்வையில் தோற்று போனது மாதிரி தெரியலாம். அவர்களுக்கு வேலை கிடைத்துட்டு, அவர்களுக்கு கர்ப்பத்தின் கனி கிடைத்துட்டு, அவர்கள் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், அவர்களுக்கு நல்ல வேலை உண்டாயிற்று, அவர்களுக்கு நல்ல வீடு கட்டப்பட்டது, எனக்கு மாத்திரம் இல்லையே என்று கேள்வி வந்துட்டனா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, இப்போ அவன் ஜெயிக்கிறது மாதிரி தெரியலாம், ஆனா முடிவு வரல. ஆனா முடிவு என்பது வரும். ஆரம்பம் அற்பமாய் இருக்கும், முடிவு சம்பூரணமாய் மாறும். முடிவு வரும் பொழுது ஒன்றல்ல, ஒன்றுக்கும் மேற்பட்ட எண்ணில் அடங்காதது கர்த்தர் உனக்கு தந்தே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஜெபத்தோடு கவனிங்க. இப்ப நமக்கு இன்னொரு கேள்வி என்ன? அங்கே யோவானுக்கு பேதுருவுக்கு தந்தவர் யாருக்கு தரல? அப்ப நம்முடைய கேள்வி என்ன? அப்ப யோவானுக்கு எதுவுமே இல்லை என்று கேட்க தோணும். கர்த்தர் சொல்றாரு, யோவானே, உன்னை எல்லாருக்கும் முன்னாடி உன்னை உயர்த்தாம இருக்கலாம், எல்லாருக்கும் முன்னாடி பேர் சொல்லி அழைக்காம இருக்கலாம், எல்லாருக்கும் முன்னாடி தீர்க்க தரிசனம் சொல்லாம இருக்கலாம், எல்லாருக்கும் முன்னாடி தரிசனம் தராம இருக்கலாம். ஆனா நீ யாரு தெரியுமா? என் மார்பில் சாய்ந்த உன்னை நான் என்ன தெரியுமா செய்வேன்? உன் கையை பிடிச்சு உன்னை பத்முத்தீவுக்கு நேராய் கொண்டு போய் ஆதியும் அந்தமும், இருந்தவரும் இருக்கிறவரும், அல்பா ஒமேகா, முந்தினவரும் பிந்தினவரும், இப்பேற்பட்ட வெளிப்பாட நான் உனக்கு தருகிறேன். இதுவரைக்கும் யாருக்கும் தந்த
முந்திராத வெளிப்பாடு நான் உனக்கு தருகிறேன். பேதுரு சபையை கட்டலாம், ஆனா நீ யாரு தெரியுமா? 7 சபைகளை குறித்து தீர்க்கதரிசனம் நீதான் எழுதுவாய் என்று சபைகளுக்கு தீர்க்கதரிசியாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. இப்ப நான் கேட்கிறேன், பேதுருவுக்கு செய்தவர் யோவானுக்கு செய்தார் தானே? இளைய குமாரனுக்கு செய்தவர் மூத்த குமாரனுக்கு செய்தார் தானே? இப்படி எல்லாம் செய்த தேவன் உண்மை என்றால் உலக மனிதர்களுக்கு செய்த ஆண்டவர் இன்றைக்கு ஆராதிக்கிற உங்களுக்கும் செய்யதான் போகிறார். தேவனை தேடுகிற உங்களுக்கும் செய்தான் போகிறார். அவரையே நம்புகிற உங்களுக்கு இந்த ராத்திரி தேவன் மகிமையானதை செய்யதான் இன்றைக்கு கர்த்தரே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் யாவரும் எழுந்து நின்று ஒரு 2 நிமிடம் நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். எல்லாரும் விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் எழுந்திருந்து ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் எழுந்திருந்த தேவனை மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் எழுந்திருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் துதிங்க. எல்லாரும் கண்ணை மூடணும். யாரும் கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்க கூடாது. ஒரு 2 நிமிடம் நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். இந்த 2 நிமிடம் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்களை மூடி எல்லாம் ஏகோபித்து ஏக சத்தமாய் சொல்லலாம். ஆண்டவரே, எனக்கு தரவில்லை என்று நினைத்தோம், எங்களுக்காக எதுவுமே செய்ய என்று நினைத்தோம் கர்த்தாவே. ஆனா இந்த ராத்திரி எங்களோடு தீர்க்கமாய் நீர் இடைப்பட்டிருக்கிறீர். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் காத்திரு, நிச்சயமாய் அது உன்னிடத்தில் வரும் என்று சொன்ன தேவன் பேதுருவை ஆசீர்வதித்தவர் யோவானை ஆசீர்வதிக்கவில்லை என்று கேள்வி வந்தது. இளையவனுக்கு தந்த தேவன் மூத்த குமாரனுக்கு தரவில்லை என்று கேள்வி வந்தது. ஆனால் நாங்கள் ஆராதிக்கின்ற தேவன் மூத்த குமாரனை நம்பினபடியால் தான் எண்ணில் அடங்காத திரளை தந்து அவனை உயர்த்தினவர். இந்த ராத்திரி உம்மையை நம்பி ஜெபிக்கிறவர் கூட்டம் இந்த இடத்தில் இருக்கிறது ஐயா. உம்மையே சார்ந்திருந்து உங்க பாதத்திலேயே அழுந்திருந்து என்னைக்காவது கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார், என்னைக்காவது கர்த்தரை கண்ணீரை துடைப்பார். என் ஜெபம் ஒரு நாள் கேட்கப்படும். அன்றைக்கு எல்லா சத்துருக்களுக்கும் கர்த்தரே பதிலடி தருவார் என்று ஒரு கூட்டம் உம்மையே நம்பிக்கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தின் மேல் கிருபையாய் இறங்குவீராக. அந்த கூட்டத்தின் மேல் கிருபையாய் இறங்குவீராக. ஒரு நிமிஷம் எல்லாரும் வாய்களை திறந்து ஏக சத்தத்தோடு ஜெபிக்க தொடங்கலாம். எப்படி எல்லாம் துதிக்க முடிகிறது அப்படி எல்லாம் துதிக்கலாம். நல்ல ஆவில நிரம்பி நல்ல கைகளை தட்டி நல்ல வாய்களை திறந்து ஏக சத்தத்தோடு ஆண்டவர் ஆராதிக்க தொடங்கலாம். இந்த நல்ல நேரத்தில் ஜெபங்கள் கேட்கப்படுகிற நேரம் இது. ஜெபங்கள் கேட்கப்படுகிற நேரம் இது. கண்ணீர் துடைக்கப்படுகிற நேரம் இது. தேவ வெளிப்படுகிற நேரம் இது. தேவ தொடுதல் உண்டாகிற நேரம் இது. மூத்த குமாரனை உயர்த்துகிற நேரம் இது. துதிங்க 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 துதிங்க. இந்த ராத்திரி தேவ மகிமை வெளிப்படுவதாக. தேவ மகிமை வெளிப்படுவதாக. மூத்த குமாரனுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிற ராத்திரி இதுவே. யோவானை உயர்த்தின அதே தேவன் இந்த ராத்திரி உலாவட்டும் உலாவட்டும் உலாவட்டும். பிதாவே, இங்க ஏராளமான ஜனங்கள் உம்முடைய விடுதலைக்காய், உம்முடைய சுகத்திற்காய், உம்முடைய பதிலுக்காய் ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது. அவர்கள் மேல ஒரு தெய்வீக வல்லமை இறங்குவதாக. நல்ல கைகளை தட்டி நல்ல கைகளை தட்டல். அவர் தெய்வீக வல்லமை, ஒரு தெய்வீக பிரசனம் உலாவுகிறது. ஒரு தெய்வீக தொடுதல் உண்டாகிறது. ஒரு தெய்வீக பிரசனம் ஆளுகை செய்கிறது. இதுவரைக்கும் தாமதத்தை கர்த்தர் இந்த ராத்திரி உடைக்கிறார். உனக்கு விரோதமாய் இதுவரைக்கும் போராடின எல்லா சத்துருவின் அந்தகாரங்கள் இந்த ராத்திரி உடைக்கிறது. தாமதித்த உனக்கு ஒரு பெரிய மகிமை விளங்கட்டும். இதுவரைக்கும் உலகம் உனக்கு விரோதமாய் கை நீட்டின அந்த கேள்விகளுக்கு இந்த ராத்திரி கர்த்தர் பதிலடி தருகிறார்.
அஸ்படமன பௌடனமன பிராகடடடடா சஃபா அஸ்மனா தூடனா பௌடனா ரேபே டேரே டாரா காடா அஸ்படமன தீரலபட பிரௌடனமா. ஒரு தெய்வீக வல்லமை வெளிப்படுகிறதை பார்க்கிறேன். ஒரு தேவ தொடுதல் வெளிப்படுகிறது. ஒரு தேவ தொடுதல் வெளிப்படுகிறது. இந்த ராத்திரி நேரத்தில் இந்த சபைக்குள்ள ஒரு தேவ தொடுதல் சில பேர் மேல ஊட்டப்படுகிறது. நீ கேட்ட கேள்விகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் தருகிறார். ஜீசஸ். எஸ் எஸ், துதிங்க 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 துதிங்க. ஆராதி ஆராதி ஆராதியுங்கள். தேவ மகிமை வெளிப்படுகிற நேரம், தேவ அசைவாடுதல் வெளிப்படுகிற நேரம், தேவன் சிலரை தொடுகிற நேரம், தேவன் கண்ணீரை துடைக்கிற நேரம். இதுவரைக்கும் அழுத உன் கண்ணீர், இதுவரைக்கும் ஜெபித்த ஜெபம் கேட்கப்படுவதற்கு இதோ உனக்காக வானங்களை திறக்கிறார் தேவன். லாபா டாபா ராபா ராதா ரகடகடகட ராஸ்பட்டோபோ. விடக்கூடாது. நல்ல கைகளை தட்டி ஆவில நிரம்பி பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தலாம். நல்ல கைகளை தட்டலாம். நல்ல கைகளை தட்டலாம். நல்ல கைகளை தட்டலாம்.